இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் இதய அறுவை சிகிச்சையின் கட்டாய தேவைகள் குறித்தும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருத்துவ பராமரிப்பு வழிமுறைகள் குறித்தும் பேசுகிறார் திருவாச்சியூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ஆஷிக் நஹமத்துல்லா அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது பெரம்பலூர் திருவாச்சியூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய நோய் அறுவை சிகிச்சை மற்றும் இதய நோய் பிரிவு துறையினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் ஆஷிக் நஹமத்துல்லா அவர்களை இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் இதய நோய் அறுவை சிகிச்சை ஓப்பன் சர்ஜரி எனப்படுகிற திறப்பு நிலை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நோயாளிகளுக்கான பல்வேறு தகவல்களை இன்றைக்கு பேச இருக்கிறோம். இதய அறுவை சிகிச்சையினுடைய பல்வேறு வழிமுறைகள் குறித்தும், குறிப்பாக ஓப்பன் சர்ஜரி செய்யக்கூடியவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகான பராமரிப்பு வழிமுறைகள் குறித்தும் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் டாக்டர் ஆஷிக் நஹமத்துல்லா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், இப்ப நீங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் வரைக்கும், இதய மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் மிக வெற்றிகரமாக நூற்றுக்கணக்கான இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கீங்க சார். மாஷா அல்லாஹ். இப்ப குறிப்பா நம்முடைய ஓப்பன் சர்ஜரி அப்படிங்கிற இந்த திறப்பு நிலை அறுவை சிகிச்சையை பத்தி பேசும்போது ஆஞ்சியோபிளாஸ்ட்ல செய்ய முடியாத அல்லது அதை விட அதிகமான அடைப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான் ஓப்பன் சர்ஜரி பண்றோம். இப்ப இந்த ஓப்பன் சர்ஜரிக்கு முதல் 2 வகையாக இந்த ப்ராப்ளத்தை பார்க்கணும். ஒண்ணு எந்த அறிகுறியுமே இல்லை சார், இதுக்கு முன்னால செஸ்ட் பெயினே வந்ததில்லை, ஆனா திடீர்னு மயங்கி விழுந்துட்டார், கொண்டு போனா ரொம்ப லோவாயிடுச்சு, பல்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப முழும்பா பிளாக்கா இருக்கு, உடனே ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவிற்கான அடைப்பு வர்றது வரைக்கும் முழுமையா, அதாவது ஆன்ஜியோல கிளியர் பண்ண முடியாது, ஓப்பன் சர்ஜரி பண்ணணுங்கிற அளவுக்கு பிரச்சனை வர்றது வரைக்கும் மார்பு வலி, மூச்சு பிரச்சனை, திணறல்கள் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? இது எவ்வளவு சதவீதம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அறிகுறியோடு இருக்கு? வலியே இல்லாம சடனா வரக்கூடிய விஷயங்கள் 2 விஷயம். ஒண்ணு யங் பேஷண்ட்ஸ், வயது கம்மியா 40 வயசு கீழே உள்ள பேஷண்ட்ஸ். ரெண்டாவது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாம இருக்க நபர். இந்த 2 நபர்களுக்கு தான் சடனா ஒரு வரக்கூடிய 10% to 15% சடனான ஒரு எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கும். இல்லைன்னா ரொட்டீன் மெடிக்கல் செக்அப் போவாங்க, ஒரு ட்ரெட்மில் பண்ணுவாங்க, ஒரு எடுக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய இருதய நோய் இருக்கும், அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இருக்கும். இது ஒரு 10% தான். ஆமா. ஒரு மீதி 85% கண்டிப்பா ஏதாவது ஒரு உலையில ஒரு சித வலி வரும், இல்ல நடக்கும்போது வலி வரும், நடக்கும்போது மூச்சு இழப்பு வரும். அது மாதிரி ஒரு அறிகுறிகள் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இப்போ அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். குறிப்பா இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாரும் 200, 300, 400 அப்படிங்கிற அளவுக்கு டயபெட்டிக் உடைய லெவல் போகுது. இப்ப இந்த பேஷண்ட்ஸுக்கு அட்டாக் ஆனா வலி தெரியாது அப்படிங்கிறத பரவலா சொல்றாங்க. பட் வலி உணராமல் இருந்தால் கூட வேற என்ன மாதிரியான அறிகுறிகள் இந்த மாதிரி ஒரு முழுமையான பிளாக் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புலப்படுத்தும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட இருக்கக்கூடியவங்க எப்படி அவங்களுடைய வேறுபாடுகளை நோட்டீஸ் பண்றதுன்னு சொல்லுங்க. இப்போ டயபெட்டிஸை பொறுத்தவரைலாம் டயபெட்டிஸ் 2 வகை இருக்கு. ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், அது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். அந்த டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் மருந்து தான் தீர்வு, மருந்து மாத்திரைகள் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்லி இன்சுலின். இது சக்கரை வியாதிக்கான மருந்து மாத்திரைகள் எதுவுமே வேலை செய்யாது, அவங்க இன்சுலின் மட்டுமே போடுவாங்க. ஆமா. செகண்ட் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் அதுல மருந்து மாத்திரையும் போட்டுக்கலாம், இன்சுலின் போட்டுக்கலாம். இது டயபெட்டிஸ் ஆஸ் சச் நோய் கிடையாது. சர்க்கரை வியாதி எப்படி முட்டு தேய்மானம் ஆகுது, வயசு அது மாதிரி பேங்க்ரியாட்டிக் தேய்மானம் ஆகுது,
சரி. பேங்க்ரியாட் வந்து ஒரு நோயால பாதிக்கப்படுது, எஸ்பெஷலி ஆல்கஹாலிசம்ல பாதிக்கப்படுது, வைரல் பேங்க்ரைட்டிஸ் வருது, அது மாதிரி நோயில் வந்திருக்கு. பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும் போது இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகுது. சரி. ஸோ இதில் வந்து சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா நார்மல் தான். நம்மளுக்கு தெரிஞ்சவரையிலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு வாசி மக்ரம்னு ஒரு கிரிக்கெட் இருந்தார். அவர் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். அவர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் வச்சுட்டு இவ்வளோ ஒரு 25 வருஷம் வந்து கிரிக்கெட் விளையாட முடியும்னா அதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் தான் வேணும். ஓகே ஓகே ஓகே. ஆமா, அதனால வந்து சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. கண்ட்ரோல் பண்ணாத டைம்ல வந்து சிறு சிறு ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டு அந்த பெயின் ஏற்பட உணர்வு வந்து கம்மியாயிருது அவங்களுக்கு. ஓகே சார், அதுதான் கேட்டேன். இப்போ அந்த பெயின் வந்து டக்குன்னு மற்றவங்களுக்கு அளவுக்கு ஷோல்டர் பெயின் அல்ல செஸ்ட் பெயின் தெரியல. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா சடன், அது மாதிரி நோயாளிக்கு வந்து சடனா வந்து மூச்சு இழப்பு, நடக்கும்போது வாக்கிங் போகும்போது மூச்சு இழப்பு, படி ஏறும்போது மூச்சு இழப்பு, அது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த மூச்சு இழப்புன்னு இது இருதய நோய் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் அதை செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம கரெக்டா வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், இப்ப பெரியவர்கள் இருக்காங்க, ஒரு 75+ இருக்கக்கூடியவங்களுக்கு இது மாதிரி ஒரு அட்டாக் இஷ்யூ வருது. ஓப்பன் பண்ணி பார்க்கறது, அதாவது செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து ஆன்ஜியோல வந்து கிளியர் பண்ண முடியாது, அதுக்கான கண்டிஷன் வந்து ஃபுல்லி பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஓப்பன் சர்ஜரி பண்றதுக்கும் அவங்களுடைய பாடி ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரத்த ஓட்ட குறைவா இருக்கு, அவங்களுடைய ஹார்ட் வீக்கா இருக்கு, அவங்களால வந்து ஒரு இதய அறுவை சிகிச்சை தாங்க முடியாது. 70 வயசு, 75 வயசு, 80 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு அடுத்த கட்டமா என்ன தீர்வு? இதை மாதிரி வந்து ஒரு அதாவது அறுவை சிகிச்சை, லாங் அறுவை சிகிச்சையோ இல்லை இப்போ திறந்த ஒரு செர்னாட்டமி பண்ணி நடு மார்பெலும்பை ஓப்பன் பண்ணி பண்ற அறுவை சிகிச்சைக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ வந்து நாங்கள் என்ன பண்றோம், ஹைபிரிட் முறை. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி சர்ஜரி கம்பைன் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ மெயினான ரத்த குழாய்க்கு வந்து நேர பெரிய ஆப்ரேஷன் பண்ணாம இருதய சைடு வழியா நெஞ்சு எலும்பு வழியா சின்ன துவாரம் மூலமாக மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி சொல்லுவோம், சிறு துளை கார்டியாக் இருதய அறுவை சிகிச்சை. அது மூலமா வந்து மெயினான ரத்த குழாய்க்கு வந்து ஒரு பைபாஸோ 2 பைபாஸோ பைபாஸ் பண்ணிட்டு மீதி வந்து ஈஸியா இருக்கக்கூடிய ஸ்டென்ட் பண்ணக்கூடிய ஈஸியா இருக்க ரத்த குழாய்க்கு ஸ்டென்ட் மூலமா பண்ணிடலாம். ஸோ அறுவை சிகிச்சை டைம் குறைஞ்சிரும். முழுமையான வந்து அவங்களுக்கு வந்து அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை பிளஸ் அந்த ரத்த குழாயுடைய ஃபுல்லா வந்து ஓப்பன் பண்ணி ரத்த ஓட்ட கொடுக்கக்கூடிய முறை வந்து அவங்களுக்கு வந்து செய்யப்படும். ஓகே சார். சார், இப்போ இந்த ஓப்பன் சர்ஜரி பண்ணவங்க, அதாவது இப்போ கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாவே ஸ்ட்ராங்காவே இருக்காங்க அப்படின்னா, இதுல நிறைய கேசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு அந்த போன் ஜாயின் பண்றதுக்காக உள்ள ஒரு ஸ்டீல் ராட் கொடுக்குறாங்க. அந்த ராடுனால சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு இஷ்யூ சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ராடு வந்து இப்போ ராடு யூஸ்வலா வைக்கிறது இல்லை. இது வந்து எப்படின்னா வந்து சில்வர் சில்வர் வயர் வச்சு நம்ம முறுக்குவோம். ஓகே, அது வந்து யூஸ்வலா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம அது மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து அவரை வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து யூஸ்வலி அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ரொம்ப டயபெட்டிஸ் இருக்க ஆட்கள், இல்லைன்னா வந்து பேஷண்ட் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோட வராங்க, இல்லைன்னா வந்து அது மாதிரி இருக்கவங்க அது மாதிரி பாதிப்பு கொடுத்துரும். பட் வெறும் வயர்னால உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப 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 ரேர். ஓகே சார், இப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அதான் ஓப்பன் சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி போன் ஜாயின்காக கொடுக்கறதா இருந்தா மீண்டும் அதை அறுவை சிகிச்சை பண்றாங்களே, அதுக்கான அறுவை சிகிச்சை மோஸ்டா இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ மாடர்ன் இப்போ வந்து இப்போ எப்படி பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூ இருக்கு. ஆமா ஆமா, அது வந்து பிளேட் அண்ட் ஸ்க்ரூ போட்டு அதை அந்த போனை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஓ சரி, மீண்டும் அதனால வந்து இப்போ வந்து ஏன்னா வந்து பிளேட் அண்ட் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், கொஞ்சம் அதோடைய செலவு வந்து கூட ஆகும். பட் வந்து இப்போ பிளேட் அண்ட் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்டா வந்து வெறும் சில்வர் வயர் இல்லாம வந்து அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல்ல வந்து போனை இணைக்கக்கூடிய முறைகள்லாம் இருக்கு. ஓ சார், அதெல்லாம் இப்ப பண்றாங்க. இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் வந்து ஒரு முறை செஞ்சுட்டா திரும்ப வந்து இந்த மாதிரி அடைப்புகள் வராது அப்படின்னு ஒரு விதமா நம்பிக்கை இருக்கு. அதே சமயம் ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்றதா இருந்தா திரும்பவும் மிக சீக்கிரமாகவே மறுபடியும் அந்த வால் வந்து பிளாக் ஆயிடும். ஸோ அறுவை சிகிச்சை ஓப்பன் சர்ஜரி வந்து கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அது பண்றது நல்லது அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணி பைபாஸ் போட்டுக்கிறது அல்லது வந்து குழாய்களை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிற முயற்சியை ஓப்பன் சர்ஜரியா பண்ணா மீண்டும் அவங்களுக்கு அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு வெகு குறைவா இருக்கா சார்? அது வந்து அது உண்மைதான். ஏன்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை மூலமா வந்து எல்லா ரத்த குழாய்க்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது.
அது போல வந்து 2 mmக்கு சிரித்தா இருக்கிற ரத்த குழாய்க்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது. அதுக்கான ஸ்டென்ட்கள் வைக்க முடியாது. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து பெரிய ரத்த குழாய்க்கு தேவையான ரத்த குழாய்க்கு மட்டும் தான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. பைபாஸ் அறுவை சிகிச்சை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அந்த அடைப்பு ஏற்பட்ட இடத்த வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனா ஆஞ்சியோபிளாஸ்டில அடைப்பு ஏற்பட்ட இடத்த வந்து விரிச்சு விடுவாங்க. அடைப்பு வந்து அப்படிதான் இருக்கும். அது விரிச்சு விட்டா திருப்பி அந்த இடத்துல வந்து அடைப்பு சுருங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் பைபாஸ் பொறுத்தவரை என்ன பண்ணோம்னா நம்ம எல்லா ரத்த குழாய்க்கும் ஒரே ஆபரேஷன்ல பைபாஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து 6-7 பைபாஸ்னாலும் பண்ணுவோம், ஒரே ஆபரேஷன் தான். அது மாதிரி ரத்த குழாய் பொறுத்தவரை நம்ம வந்து 1.25 mm 1 mm ரத்த குழாய் கூட நம்மளால ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ வந்து கம்ப்ளீட்டா ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா எல்லா ரத்த குழாய்க்கான கம்ப்ளீஷன் ஆஃப் சர்ஜரி வந்து பைபாஸ் வந்து எல்லா ரத்த குழாய்க்கு ரத்த ஓட்டம் கொடுத்துடலாம். அதனால தான் வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை வந்து லாங் டேர்ம் டியூரேஷன் இருக்கு. இப்போ லாங்கஸ்ட் வந்து இப்போ நீமாடெலைட் அந்த பைபாஸ் வந்து லாங்கஸ்ட் வந்து இப்போ 40 years வந்து பேட்டன்சி ரேட் வந்து கொடுத்தாச்சு. 40 years பண்ணிக்கலாம். ஆமா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் வந்து 50 வருஷம் பைபாஸ் பண்ணி 50 வருஷம் ஆன நோயாளி இப்போ வந்து இருக்காங்க இப்போ இந்தியாவில். சார் இப்ப இந்த ஓப்பன் சர்ஜரி பண்றதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணும்போது மீண்டும் அந்த ரத்தம் வந்து சாதாரண நிலையில வந்து திக்காகாம இருக்கிறதுக்கு, சீரான ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்காக அதற்கான மருந்துகள் தனியா வாழ்நாள் முழுக்க பயன்படுத்த வேண்டியிருக்கு. ரத்த உறைதலை வந்து கட்டுப்படுத்து. இப்போ ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதா இருந்தா கூட அதை ஒரு வாரத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டு தான் அடுத்த அறுவை சிகிச்சை செய்வாங்க. இது வந்து ஆஞ்சியோ பண்றது அல்லது ஏற்கனவே ஹார்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த மருந்துகளை பயன்படுத்தணும். ஆனா ஓப்பன் சர்ஜரியா இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதயத்துக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இதயம் நல்லா வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்நாள் மருந்து எடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து ஓப்பன் சர்ஜரியில கம்மியா இருக்கா சார்? இல்ல, வாழ்நாள் மருந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம வந்து அதுல வந்து உங்களுக்கு மருந்து அளவு வந்து ஹையா கொடுக்குறாப்புல இருக்கும். அது மாதிரி வந்து இப்போ இதுல வந்து பொறுத்தவரை ஆன்டிபிளேட்லெட் டோஸ் வந்து 2 yearsக்கு அப்புறம் வந்து ஆன்டிபிளேட் அந்த ரத்தம் உறையிற தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும். மினிமலா தான் கொடுப்போம். ஆனா ஸ்டென்ட் சிகிச்சையில் அப்படி கொடுக்க முடியாது. ஸ்டென்ட் செய்ய மருந்து குறைச்சிங்கன்னா ஸ்டென்ட் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா பைபாஸ் வந்து அப்படி அடைக்காது. அதனால மருந்து நிப்பாட்ட மாட்டோம். மருந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன், திருப்பி வந்து அடைப்பு வராம இருக்கிறதுக்கு, ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணாதான் ஹார்ட் பம்பிங் வந்து நல்லா இருக்கும். அப்போ ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்துகள் நம்ம கொடுப்போம். ஓகே சார். அதாவது இப்போ ஆன்ஜியோ பண்றதை விட ஓப்பன் சர்ஜரி பண்ணக்கூடியவங்களுக்கு சீக்கிரமா அது குணமாயிடுச்சுன்னா மற்ற பராமரிப்புகள்ல கொஞ்சம் லிபரேட்டி இருக்கு இல்லையா? மற்ற முழுக்க மீண்டும் ஒரு இதய நோயாளியை போலவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு வாழ்க்கை. லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பைபாஸ் தான் இருக்கு. ஓப்பன் சர்ஜரி தான். ஆமா, நான் வந்து இப்ப 20 வருஷமா நான் பைபாஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து லாங்கஸ்ட் பேஷண்ட் ஃபாலோ அப்லாம் 16 வருஷம் பேஷண்ட் ஃபாலோ அப்லாம் இன்னும் இருக்காங்க. ஒரு பைபாஸ் ஆபரேஷன் பண்ண கண்டினியூஸா இருக்காங்க. நார்மலா எல்லா வேலையும் பாக்குறாங்க. டிரைவிங்கோ போறதோ ஸ்விம்மிங்கோ எல்லாம் இருக்காங்க. ஈவன் ட்ரக் டிரைவர்ஸ் கூட இருக்காங்க பைபாஸ் ஆபரேஷன் பண்ண பிறகு. அந்த அளவுக்கு ஹெவி டிரைவிங் கூட அவங்களால பண்ண முடியும். ஓகே சார். ஆனா இப்ப வந்து குறிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைகளை வந்து செய்யறதுல அவங்களே தனக்கு பைபாஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தவிர்த்துப்பாங்க. எப்போ முதல் கொஞ்ச நாள் வந்து வெயிட் தூக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க ஆபரேஷனுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாகவே வெயிட் எடுக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிசிக்கல் ஒர்க், குறிப்பா அது வரைக்கும் ஒரு மேனுவல் ஒர்க்கராகவே அவங்க இருந்திருப்பாங்க, ஒரு லேபரா இருப்பாங்க, அல்லது வந்து ஒரு ஸ்டோர்ல வந்து பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு வேலையில இருப்பாங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கரா இருப்பாங்க. அவர் கிட்டத்தட்ட அந்த தொழிலையே மாத்துற அளவுக்கு அல்லது அதுல இருந்து விடுபடுற அளவுக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் கொண்டு போகுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தேவையா? குறிப்பா அது வந்து முழுமையா தவறான கருத்து தான். இப்ப நான் என்ன பொறுத்தவரையிலும் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அதுல வந்து பெரிய இண்டஸ்ட்ரியோ அந்த மாதிரி கிடையாது. மேக்சிமம் நம்ம நோயாளிகள் வந்து லேபரர்ஸ் தான். ஃபார்மர்ஸ், ஃபார்ம் லேபரர்ஸ் தான். ஸோ நாம என்ன சொல்றோம்னா ஒரு 3 months வந்து அந்த எலும்பு சேர்றதுக்குள்ள ரெஸ்ட் கொடுக்க சொல்றோம் ஒரு சேஃப்டிக்கு. அதனால வந்து ஒரு 5 கிலோக்கு மேல வெயிட் தூக்காதீங்கன்னு சொல்லுவோம். டிரைவிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். 3 months கழிச்சு they are back to normal. அது நார்மல் ஒர்க் தான். ஓகே. எல்லா விதமான வேலைக்கும் எல்லா வேலையும் பாக்குறாங்க.
ஏன்னா பேசிக்கலி அவங்கள ஃபார்மரா இருக்கும்போது அவங்கள அந்த வேலையை விட்டு வாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆமா ஆமா நிச்சயமா அவங்களோட அது வந்து ஒரு தவறுதல் புரிதலும் தவறு தான். இது புரிதல் தான். அது வந்து ஒரு தவறான புரிதல் தான் இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. நம்ம பேசிட்டு நிறைய பேர் லாரி டிரைவர் இருக்காங்க, ட்ரக் டிரைவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயத்தால் ஏற்படக்கூடிய விஷயமே தவிர அதுல உண்மை இல்லை. ஓகே சார். இப்ப வந்து நடுத்தர வயது உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சை நிறைய நடக்குது. இப்ப இந்த எப்படி எடை சுமத்தல் அல்லது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பாக்குறதுனால மீண்டும் நமக்கு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் குறையுங்கிறது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி நிறைய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய உறவுல இருந்து பெரும்பாலும் விலகிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி அதிகம் பேசப்படாத விஷயமா கூட இருக்கலாம். எந்த மருத்துவரும் அப்படி வந்து குறிப்பிட்டு சொல்றது இல்லை. உண்மையிலேயே ஒரு 3-4 மாதம் அல்லது ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அவர்களுடைய தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்கான தேவை இருக்காங்கிறது. இல்லை, அதுவும் தவறான கருத்து தான். அது மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க வந்து 3 வீக்ஸ் கழிச்சு அவங்க அதுல வந்து 3 வீக்ஸ் கழிச்சு அதுல தாம்பத்தியூர்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஓகே. அதுவும் வந்து மக்களுக்கு ஒரு பயமும் புரிதல் இல்லாத காரணமே தவிர அதுல உண்மை இல்லை. ஓகே சார். சார் இப்ப வந்து டயபெட்டிக் அப்படிங்கறத பத்தி மட்டுமே அதிகமா பேசுறோம். ஆனா இதே மாதிரி டயபெட்டிக் மட்டும் இல்லாம இதய நோயாளிகளுக்கு வேறு சில அறுவை சிகிச்சை தேவைகளுக்கான பிரச்சனையும் இருக்கலாம். இப்ப குறிப்பா இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்னி இஷ்யூஸும் இருக்கு. டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்கும். அவங்களுக்கும் இது மாதிரியான ஒரு ஹார்ட் அடைப்பு வந்துருச்சு, சர்ஜரி பண்ணணுங்கிற நிர்பந்தம் வருது. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அப்படின்னு தவிர்க்கிறாங்க. அப்படி இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியாம தவிர்க்கக்கூடிய வேற என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு சார்? அதுக்கு என்ன மாற்றி செய்யலாம்? இல்லை, டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ அப் டயாலிசிஸில் இருக்கணும், அவ்வளோதான். ஆர் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, இது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யாமல் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இப்போ நம்மளே நிறைய ஒரு 10-12 நோயாளிக்கு வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நோயாளிக்கு வந்து நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கோம். அது ஆப்ரேஷன் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 monthsல வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம். ஓகே சார். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பைபாஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு இல்லைனா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவே முடியாது. ஓகே. ஆமா, ஃபாலோ அப் டயாலிசிஸ் இருந்தா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே சார். இப்ப புகைப்பிடிக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள்ல மிக முக்கியமானது இந்த இதய பிரச்சனை சார். ஒரு பேஷண்ட் அட்டாக் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆன்ஜியோ செக் பண்றாங்க, ஆன்ஜியோ பிளாஸ்ட் வரைக்கும் சில நேரங்களில் பண்ணிட்டு இனிமேல் நீங்க இதை புகைப்பிடிச்சிங்கன்னா, மது அருந்தக்கூடியவங்களா இருந்தால் மது அருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பாதிப்பு அதிகரிக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். அதனால முற்றிலுமாக தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அவங்க வந்து அந்த புகைப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அதை விடாமல் மறுபடியும் புகையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதனுடைய ஃபெயிலியர் ரேட்டிங்ஸ் அதிகரிக்குதா சார்? எந்த அளவுக்கு வந்து இதய அறுவை சிகிச்சையில புகைப்பிடித்தவர்களுக்கு, மதுபானம் அதிகமாக பயன்படுத்துறவங்களுக்கு ஃபெயிலியர் ரேட் இருக்கு அப்படிங்கிறது திருப்பி புகைப்பிடித்த ஃபெயிலியர் ரேட் கண்டிப்பா இருக்கு. ஸ்மோக்கிங் பொறுத்தவரை நிக்கோட்டின் வந்து அதை வந்து இரத்த குழாயை சுருங்க வைக்கிறதுக்கும் ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுத்துறதுக்கும், ஒரு கொலஸ்ட்ரால் இருந்தா கொலஸ்ட்ரால் அந்த அடைப்பை வந்து சடனா வந்து ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கான பாதிப்புக்கு வந்து மிக மிக அதிகம். ஓகே. கண்டிப்பா வந்து புகைப்பிடித்தது தவிர்த்தே ஆக வேண்டாம். அதுல எந்த செகண்ட் மாற்று கருத்தே இல்லை. திருப்பி நான் புகைப்பிடிப்பேன் அப்படின்னா வந்து அந்த லாங் டேர்ம் பேட்டன்சி வந்து லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்காது. மது அருந்தும் அதே மாதிரி தான். அவங்க நான் அடிக்ஷன்ல இருப்பேன் அப்படின்னா வந்து திருப்பி அவங்களுடைய கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓகே சார். நம்ம ரெண்டாவது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு டயபெட்டிக்கா இருக்காங்க, ஆல்கஹாலிக்னா டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ அது மிக முக்கியமா வந்து முற்றிலுமா இந்த 2 பழக்கம் இருக்கக்கூடியவங்க முழுமையா அதை தொடர்ந்துக்கிட்டு தான் அறுவை சிகிச்சைக்கு வரணும் அப்படிங்கிறத நாம. ஓகே சார். இப்போ வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னால பேஷண்ட்ஸுக்கு சில ஃபிட்னஸ் சொல்றாங்க. நீங்க வந்து நம்ம இன்னும் ஒரு 3 மாத காலத்துல அறுவை சிகிச்சை கண்டிப்பா செஞ்சாகணும் அதிகபட்சம். அது வரைக்கும் ஒரு பினான்சியல் தயாரிப்புக்காக கூட அவங்க டைம் கொடுக்கலாம். ஆனா இந்த 3 மாத காலம், 4 மாத காலம், 1 மாத காலம் அப்படிங்கிற ஒரு கேப் உருவாக்கும் போது அது பேஷண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல எனக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி இருக்கு. ஏன்னா சாதாரணமா ஒரு காலில் ஒரு சின்ன கட்டி ஏதாவது வந்தாலே அறுவை சிகிச்சைனா ஒரு விதமான பய உணர்வு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து அறுவை சிகிச்சை பண்றதுனால அந்த பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எதிர்கொள்றாங்க? குறிப்பா ஒரு பேஷண்ட் அறுவை சிகிச்சைக்காக எப்படி தயாராகணுங்க?
இருதய அடைப்பு அறுவை சிகிச்சை பொறுத்தவரை ரெண்டு இருக்கு. லெஃப்ட் மைன் டிசீஸ் இருக்கு. இடது பக்க ரத்த குழாய், இடதுல ரெண்டு ரத்த குழாய் மெயினா இருக்கு. இடது பக்க ரத்த குழாய், வலது பக்க ரத்த குழாய். இந்த இடது பக்க ரத்த குழாயில வந்து 65% ரத்த ஓட்டம் போகுது. வலது பக்க ரத்த குழாயில இருந்து 35% ரத்த ஓட்டம் போகுது. சரி, இடது பக்க ரத்த குழாயில மெயினான தொடக்கத்துல ஏற்பட்ட அடைப்பு இருந்ததுன்னா அது உடனே ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. அதுக்கு வந்து ஸ்டென்ட் சிகிச்சை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸ்டென்ட் சிகிச்சையில ரிஸ்க் நிறைய இருக்கு. ஓகே. இத மாதிரி வந்து இடது பக்க ரத்த குழாயில உள்ள மேனான அடப்பு இருக்கவங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் அறுவை சிகிச்சை பண்ண முடியும். அது ஆக்சுவலா எமர்ஜென்சி சர்ஜரி தான். ஓகே. பட் பேஷண்ட் வந்து சீக்கிரம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ஒரு அட்டாக் வந்தா இருதயம் வந்து துடிப்பு இழந்து போயிடும். ஓகே சார். ஓகே. ஆமா, அது அந்த அடப்பை பொறுத்து. இப்போ ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படின்னா பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, சரிங்க சார். அன்ஸ்டேபிளா இருக்கு, அடிக்கடி ரத்தம் அடப்பு வருது, சாப்பிட்டா வலி வருது, நடந்தா வலி வருது, படியேறினா வலி வருது, அப்படி இருக்கவங்க வந்து உடனே ஆபரேஷன் பண்றதும் நல்லது. ஓகே ஓகே சார். இப்போ வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இப்போ இதய நோயையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்பாவுக்கும் ஹார்ட்ல வந்து 45 வயசுல ப்ராப்ளம் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ எனக்கும் 44-45 வயசுல ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சு. இது மாதிரி ஜெனட்டிக்கா ஹார்ட் இஷ்யூஸ் போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? கண்டிப்பா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது ஜெனட்டிக்லாம் வந்து இருதய நோய், ரெண்டாவது வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிஸ், அப்புறம் இருதய ரத்த அழுத்தம், இந்த 4மே வந்து ஜெனட்டிக்ல 100% இருக்கு. சப்போஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு இருந்ததுன்னா இவங்க வந்து சேஃப்டியாட்டு மெடிக்கல் செக்அப், ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் வந்து ரெகுலரா வந்து செக்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி இருக்கு, நம்மளுடைய ரத்த அழுத்தம் எப்படி இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கு, டயபெட்டிக் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது. ஓகே ஓகே சார். இப்போ வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகான பராமரிப்பு, அதில் குறிப்பா ஃபுட்டு அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு நம்முடைய கவனம் இருக்கணும்? ஏன்னா சில பேருக்கு அதுதான் என்னுடைய கொழுப்பெல்லாம் அகற்றப்பட்டுருச்சு, இனி நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடலாம். ஒரு 2 வருஷம் போயிடுச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணதுக்கான அந்த அச்ச உணர்வு எல்லாமே அவங்களுக்கு போயிடுது. ஸோ திரும்பவும் இதே மாதிரி பீஃபு, மட்டன், இதெல்லாம் அதிகமாக நான்வெஜ் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு முறை அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிறதோ அல்லது அதனால கொஞ்சம் லிபரலாக இருக்கிறதோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? குறிப்பாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபுட்டில் என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும் சார்? கண்டிப்பா அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு 2 விஷயம் கண்டிப்பா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட்டு கண்டிப்பா மாற்றணும். ஸோ வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து கரெக்டா நேரத்துக்கு சாப்பிட்றது, கரெக்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றது, வாக்கிங் போறது, அன்னசரியா தேவையில்லாத இது அவாய்ட் பண்ணி எல்லாமே கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகே. ரெண்டாவது வந்து அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பா மாற்றி ஆகணும். எல்லா ஷார்ட் ஈட்ஸு, இந்த பங்க் ஃபுட்ஸு, எல்லாம் ஃப்ரைட் ஐட்டம்ஸு, அந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஓகே ஓகே சார். அவங்க வந்து இது மீட் எடுக்கிறதா இருந்தால் சிக்கன், மீன், ஃபிஷ்ஷும் சிக்கனும் உள்ள அந்த ப்ரோட்டீனேஷியஸ் இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே. மட்டன் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஓகே சார். ரெட் மீட்டும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஓகே ஓகே. ஆமா, ஃபிஷ் எடுத்துக்கலாம், தேவைப்பட்டா பிராய்லர் சிக்கன் எடுத்துக்கலாம். ஆமா, சிக்கன் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார். சார், இன்னைக்கு வந்து ஒரு ரேட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த 10-15 ஆண்டுகளுக்குள்ளால் பெண்களுக்கும் வந்து அறுவை சிகிச்சை விகிதாச்சாரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பட் ஆண்களுக்கான இதய நோய் பிரச்சனைகள் அல்லது அட்டாக்கான சிவியர் ஸ்டேஜுடைய அதற்கான அறிகுறிகளும் பெண்களுக்கான அறிகுறிகள்லயே நிறைய வேறுபாடு சொல்றாங்க. குறிப்பா வந்து ஆண்களுடைய அளவுக்கு பெண்களுக்கு வந்து அதை உணர்திறன் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே பெண்களுடைய அறிகுறிகள்ல தனித்துவமா இருக்காது? இல்ல, பெண்களுடைய ஹார்மோன் வந்து இட் இஸ் ஹார்ட் ப்ரொடெக்டிவ் தான். பட் அதுல வந்து அதான் இனிஷியலா இருந்தது. பட் ஆஃப் லேட் வந்து 2 விஷயம். ஒன்னு வந்து ஃபுட் ஹேபிட், ரெண்டாவது வந்து செடென்ட்ரி. முன்னால மாதிரி வந்து அந்த வாக்கிங் போறதோ அவங்களோட ஆக்டிவிட்டியோ ஹெவியா ஒர்க் பண்ற எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஈஸி ஆயிடுது. ரெண்டாவது வந்து ஃபுட் ஹேபிட், சேஞ்ச் இன் ஃபுட் ஹேபிட், ஒர்க்கும் குறைஞ்சி ஃபுட் ஹேபிட் மாறத காரணம் மெயினான விஷயம். அடுத்து வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ். இந்த 3 தான் வந்து இப்ப பெண்களுக்கான அந்த அறுவை சிகிச்சையும் அந்த இருதய அடைப்பும் கூடுதலுக்கான காரணம். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே சார், நீங்க வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம இதயமாற்று அறுவை சிகிச்சையில வந்து தனித்துவமா விளங்கிட்டு இருக்கீங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு இதயம்
தனித்துவமா இனிமேல் இது செயல்படாது, இதயத்திற்கான மாற்று தேவை அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ்ல முடிவு பண்றீங்க சார்? அது ஒருவேளை இனிமேல் இந்த இதயத்தினுடைய செயல்திறனை அதிகப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற நிலைமை எதனால ஏற்படுது அப்படின்னு அந்த மாற்றத்திற்கான காரணங்கள் பற்றி சொல்றேன். இருதய ஆற்றல் மாற்ற ரெண்டு, ஒண்ணு இருதய சதை நோய், கார்டியோ மயோபதி அப்படி சொல்லுவோம். இது இருதய சதையில ஏற்படக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது அந்த நோய் ஏற்படும் போது இதய சதை வீக் ஆயிரும். மற்ற எந்த ப்ராப்ளம் இருக்காது, பட் சதை ஸ்லோவா வீக் ஆகி அந்த பம்பிங் எஃபெக்ட் குறைஞ்சிட்டே போகும். ஹார்ட் பம்பிங் குறையும் போது பேஷண்ட் ரெக்கரண்டா ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் போது நுரையீரல அந்த பிளட் நீர் கோத்துக்கிட்டு மூச்சு திணறலோட அடிக்கடி அட்மிட் ஆவாங்க. இது டைலேட்டட் கார்டியோ மயோபதி அப்படி சொல்லுவோம். அடுத்து இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ். நம்ம ரத்த குழாய் அடைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது மல்டிபிளா அடைப்பாகி ரத்த குழாய் எல்லாம் சுருங்கி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமை அவங்க எண்ட் ஸ்டேஜ் கார்டியக் ஃபெயிலியர் போயிடுவாங்க. எண்ட் ஸ்டேஜ் கார்டியக் ஃபெயிலியர்னா அதுக்கப்புறம் ஹார்ட் பம்பிங்கே பண்ணாது. நார்மல் ஹார்ட் பம்பிங் 60% to 65% EF இருக்கும். இது 30% கீழே போகும்போது அவங்களால அந்த பம்பிங் எஃபெக்டிவா பண்ண முடியாது. ரெக்கரண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க. இதான் இந்த ரெண்டு தான் மெயினான ரீசன் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே சார். இன்னைக்கு ரொம்ப நிறைய ஹார்ட் டொனேட் பண்றாங்க, நிறைய மாற்று அறுவை சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னும் இதற்கான தேவை அதிக அளவுல தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை, திறப்பு நிலை அறுவை சிகிச்சை பற்றியும் அதற்கான காரணங்கள், காரியங்கள், முறையாக மேற்கொள்ளக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள்னு நிறைய விஷயங்களை நம்ம நேர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நேர்களே, இன்றைய மருத்துவர் சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை தனலட்சுமி ஸ்ரீனிவாசா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய நோய் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை துறையினுடைய தலைவர் டாக்டர் ஆஷிக் நஹமத்துல்லா அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களுடனான உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு மருத்துவரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.